முருகர் பக்தர் எல்லோருக்குமே வணக்கங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்புக்குழி என்ற ஊரில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு 4 விசேஷம் இருக்குங்க. இந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குங்களாம் இது கட்டி. சூப்பராக இருக்குங்க. அந்த தூணுங்க ரொம்ப பழமையான கோயில். இதில் 4 விசேஷம் இருக்குங்க. 108 திவ்ய தேசத்தில் இந்த கோயிலும் ஒன்று. 2வது வந்து ஜடாயு மோட்ச பெற்ற இடம்னு சொல்கிறாங்க. 3வது வந்து விஜயராகவேந்திர பெருமாள் உக்காந்துற மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. 4வது தாங்க சூப்பராக இருக்கும். அது கேட்கும் போதே எனக்கே புல்லரிச்சிருச்சு. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வறுத்த பயிறு முளைக்க வைக்கிற அளவுக்கு இந்த தாய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குங்களாம். அந்த தாய் பேர் வந்து மரகதவள்ளி தாயாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எங்கே இருக்குங்களான்னா காஞ்சிபுரம் பைபாஸு காவேரிப்பாக்கம் நடுவில் இருக்குங்க இந்த கோவில். இந்த ஊர் பேர் வந்து திருப்புக்குழி. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே சொல்கிறாங்க 100% குழந்தை இங்கே வந்து போகிறவங்களுக்கு 100% குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவங்க சொல்லும்போது நல்லா மனசுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து வேறு எதனா கோயில் போகணுன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் கேட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பக்கத்திலே இருக்கிறவங்க கூட போக மாட்டாங்க. ஆனால் தூரமாக இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக போவாங்க. தயவு செஞ்சு பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி பழமையான கோவிலில் தாங்க கடவுள் இருப்பார். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் இங்கே போயிட்டு வாங்க. எனக்கு உண்மையாக நல்லாயிருக்கு. சரி எப்போடா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி போடணும்னு நினச்சேன், போட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த கோயிலுக்கான போகணுன்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி.